அமெரிக்கா எப்பவுமே இப்போ அடுத்த நாட்டில் தலையிடுவது அப்படிங்கிறது அவங்களுடைய வாடிக்கையாகவே இருக்குது. ஒரு நான் தான் உலகத்துக்கான ஒரு தாதா அப்படிங்கிற நினச்சிக்கிறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்க. சவுதி அரேபியா இன்னைக்கு ஃபுல்லாக அமெரிக்கன் கண்ட்ரோலில் இருக்குது. குவைத் இன்னைக்கு வந்து அமெரிக்கன்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. எகிப்தை வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து மாற்றிட்டாங்க. துருக்கி மாற்றிட்டாங்க. யாரெல்லாம் இவங்களோட சிந்தனைக்கு எதிராக இருக்கிறார்களோ அவங்கள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. நோக்கம் என்னன்னா, தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆட்சியை அங்கு கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் எல்லாம் அமெரிக்க வியாபாரத்துக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்ரேலுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய, இஸ்ரேலுக்கு எதிராக மனதில் கூட எந்த நாடுகளும் இருக்கக்கூடாது. 60வது நாள்ல ஒரு சுமூகமான ஒப்பந்தம் உருவாக்கப்படலை. அப்போ நீங்க டைம் பீரியட் கொடுக்க முடியல. உடனே வந்து இஸ்ரேல் வந்துட்டு அங்க இருக்கிற நியூக்ளியர் சயின்டிஸ்டுக்கு கொள்ளுது, அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகளை கொள்றாங்க. இந்த அவசரகதி நடவடிக்கை ஏன் தேவைங்கிற பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அப்படி 3ஆம் உலகப் போர் வந்துச்சுன்னா அப்படின்னா அது நிச்சயமா பூமியோட அழிவுல தான் போய் முடியும். ஏன்னா இன்னைக்கு பூமியில இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களோட எண்ணிக்கை அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இந்த 9 நாடுகள் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் 3ஆம் உலகப் போர்ல வந்து பயன்படுத்தப்படுதுன்னா என்ன ஆகும்னு நினைச்சுப்பாங்க. இந்த பூமி வந்து 50 முறை முற்றிலுமாக அழித்திடலாம். ஒரு 300-400 வருடங்களாக தொடர்ச்சியாக அந்த பகுதியை ஆண்டு கொண்டு இருந்த மாதிரி முஸ்லிம் மன்னர்கள் தான். அவங்க கிட்ட தான் அந்த நிலம் அப்படிங்கிறது. 2ஆம் உலகப் போருக்கு முன்பாக புதிதாக இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து உருவாக்கப்படுகிறது. அதனால வரைக்கும் பாலஸ்தீனியர்கள் இருந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது அவங்க பிடுங்கப்படுகிறது. நிறைய கிராமங்கள்ல இருந்து கம்ப்ளீட்டா எடுத்துக்கிறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். என நம்மோடு இணைந்திருக்கிறார் பூ உலகின் நண்பர்களை சேர்ந்த திரு வெற்றி செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே வந்து ஒரு மோதலானது இருந்துட்டு இருந்தது. தற்போது அமெரிக்கா அதை வந்து சமாதானப்படுத்தினதா சொல்றாங்க. ஆனா ஈரான் அதை வந்து நாங்கள் அமெரிக்கா கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால தான் நாங்கள் வந்து இப்போதைக்கு தாக்குதல் எதுவும் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு தாக்குதலுக்கு முதல்ல அடிப்படை காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய ரோல், இதை பற்றி சொல்லுங்கள் சார். அடிப்படை காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 வருடம் பழமையாக இருக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற அதனுடைய தோற்றாய் அப்படிங்கிறது நமக்கு சமீபத்தில் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போருக்கு முன்பாக புதிதாக இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து உருவாக்கப்படுகிறது. ஸோ இன்றைக்கி உலகங்களில் இருக்கக்கூடிய நிறைய குளோபல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் எம்பையர் தான் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் அவங்களோட இம்பீரியலிஸ்டிக் காலகட்டத்தில் என்னென்ன குட்டி காலனி நாடுகள் நிறைய வச்சுருந்தாங்க இல்லையா, நிறைய நாடுகள் அவங்க காலனி நாடுகளாக இருந்தது. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு விடுதலை கிடைத்த போது, சுதந்திரம் கிடைத்த போது பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு ஈஸியான ஒரு டிரான்சிஷனாக முடியல. இந்தியா பாகிஸ்தானோட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நமக்கு காஷ்மீர் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் உலகப் போருக்கு பின்பாக அந்த இஸ்ரேல் அந்த பகுதி அது உண்மையில் பாலஸ்தீனமாக இருந்துச்சு. அதற்கு முன்பாக ஓட்டவான் எம்பையர்னு சொல்லுவாங்க. அதாவது அரேபிய நாடுகளினுடைய இடமாக இருந்துச்சு. ஒரு 300-400 வருடங்களாக தொடர்ச்சியாக அந்த பகுதியை ஆண்டு கொண்டு இருந்த மாதிரி முஸ்லீம் மன்னர்கள் தான். அவங்ககிட்ட தான் அந்த நிலம் அப்படிங்கிறது. அதற்கு முன்பாக கிறிஸ்டியன்ஸ் அங்கே ஆண்டு கொண்டு இருந்தார்கள். சிலுவை போர் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ வரலாற்று நெடுகாக நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்த ஒரு இடமாக இருந்துச்சு. 2ஆம் உலகப் போருக்கு பின்பாக யூதர்களுக்கு என்று தனி நாடு உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த ஜியோனிசம் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்டில் வந்து வேலை செய்கிறாங்க. அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு வராங்க. ஸோ 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டிஷோரிடம் இவங்க போய் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த யூதர்கள், இந்த ஜெயனிசம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தனியாக நீங்கள் ஒரு நாடை வந்து உருவாக்கி கொடுக்கணும், உங்களுக்கு நாங்கள் இந்த போரில் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற வகையில் வந்துட்டு. ஏன் அப்படின்னா, யூதர்களோட ஆதரவு எதுக்கு தேவைப்படுனா, யூதர்கள் தான் நிறைய பேங்க்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்க நல்லா பண்ண முடியும். அப்போ போர் நடத்துவதற்கு தேவையான இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் டிரான்சாக்ஷனை வந்து அவங்களால கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் பிரிட்டன் ஏற்றுக்கிறாங்க. அதை அந்த பிளாக்ஃபோர்ஸ் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக்கப்படுகிறது. 1948 வந்துட்டு உருவாக்கப்படுது. அப்போது அதற்கு முன்பாக வரைக்கும் அது பாலஸ்தீனமாக இருந்துச்சு. அந்த மக்கள் எல்லாம் ஒரே நாளில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு அகதிகளாக மாறுறாங்க. இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு வந்து அறிமுகம் ஆகின்றது. அன்றிலிருந்து இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது. அதனால வரைக்கும் பாலஸ்தீனியர்கள் இருந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது அவங்க வந்து பிடுங்கப்படுகிறது. நிறைய கிராமங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறாங்க. நிறைய லேண்ட் எடுக்கிறாங்க. காசா மற்றும் வெஸ்ட் பேங்க் மட்டும்தான் பாலஸ்தீனர்கள் இருக்கக்கூடிய இடமாக மாற்றப்படுகிறது. மீதி இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் யூதர்களுடைய குடியிருப்புகள், யூதர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இடம், யூதர்களுக்கான தேசம் அப்படிங்கிற அறிவிக்கப்படாது. அன்னிலிருந்து இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் அந்த நிலவியலாக அந்த அமைப்பு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம இந்த அரசியலை வந்து புரிஞ்சுக்க முடியும். இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் நாடுகள் தான். பழைய அரபு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆட்சி அமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய அவங்க. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு எகிப்து இருக்குது, இந்த பக்கம் லெபனான் இருக்குது, சிரியா இருக்குது, ஈரான் இருக்குது, ஈராக் இருக்குது, குவைத் இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது. இது சுற்றிவே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்துட்டு இஸ்லாமிய சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்குது. அப்போ நடுவில் ஒரு குட்டியோண்டு நாடு மட்டும் என்னன்னா யூதர்களுக்கான ஒரு நாடாக இருக்குது.
அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கான நேஷனல்ஹுட்டை மறுத்துவிட்டு இந்த நாடு உருவாக்கப்பட்டதுனால இயல்பாக மற்ற இருக்கக்கூடிய அரபு தேசங்களுக்கு எதிராக வர்றாங்க. ஸோ அப்படி அதற்கு தாக்குதல் வந்து எகிப்து ஃபஸ்ட்டு நடத்துகிறாங்க. அது வந்து 1960களிலே அந்த போர் நடக்குது. அதற்கு பின்பாக தொடர்ச்சியாக இந்த முரண்பாடு அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே வருது. அப்போ இஸ்ரேல் வந்துட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணுறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாடுகளாக மாற்றி அமைக்கணும், அங்கே இருக்கக்கூடிய ஆட்சிகளை தங்களுக்கு சாதகமாக ஆட்சி அமைக்க வேணும்னா. எப்படி 2ஆம் போர் சமயத்தில் வந்துட்டு இங்கிலாண்டோட வந்து அவங்க வந்து ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டு செயலாற்றினாங்களோ, 2ஆம் உலக போருக்கு பின்பாக அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசாக உருவானதுக்கு பின்பாக அமெரிக்கன்ஸ் இவங்க கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அமெரிக்கானுடைய சப்போர்ட்டின் அடிப்படையில் என்டையர் மிடில் ஈஸ்ட்டில் வந்துட்டு கண்ட்ரோல் வைக்கிறது. அமெரிக்காவுக்கு வந்து என்னென்னா, மிடில் ஈஸ்ட்டில் நமக்கு ஒரு ஆள் வேணும், மத்திய கிழக்கு பகுதியில் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆமாம் இஸ்ரேலில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அப்போ இஸ்ரேலுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னா, சரி நான் வந்து உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன், இந்த ஸ்பேஸை வந்து நீ உன்னோட இராணுவ தளமாக பயன்படுத்திக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் எல்லாமே நான் உனக்கு எடுத்து அதில் கூட வருவாய் தருவதற்கு வேலைக்கு நான் செய்கிறேன். அதற்கு முன்பாக பிரிட்டன் அது வேலையை செஞ்சுட்டு இருந்துச்சு. இந்த மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய எல்லா எண்ணெய் வளங்களும் அவங்க சுரண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாற்றம் நிகழ்ந்ததுக்கு பின்பாக இந்த எண்ணெய் வளம்லாம் உனக்கு நான் வந்து பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ணுறேன், நீ எனக்கு இராணுவ ரீதியாக இருக்கக்கூடிய தேவையான உதவிகளாக செய்ய வேணும் அப்படிங்கிற மறைமுக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்க. சவுதி அரேபியா இன்றைக்கி ஃபுல்லாக அமெரிக்கன் கண்ட்ரோலில் இருக்குது. குவைத் இன்றைக்கி வந்து அமெரிக்கன்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. எகிப்தை வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து மாற்றிட்டாங்க. துருக்கி மாற்றிட்டாங்க. சிரியாவை இப்போ தான் இந்த ஈரானுக்கு போர் நடத்துவதற்கு முன்பாக சிரியாவில் இருந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ், ஹிசுபுல்லா போன்ற இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து காலி செஞ்சிட்டாங்க. ஈராக் அதற்கு முன்பாகவே வந்து கேட்டாங்க. கடாஃபியை வந்து அந்த மாதிரி கொண்டாங்க, லெபனானுங்க. அப்படி அவங்க இந்த யாரெல்லாம் இவங்களோட சிந்தனைக்கு எதிராக இருக்கிறார்களோ அவங்கள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணிட்டு இப்போ என்னென்னா, இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆட்சிகள் ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் வராங்க. அதனால தான் டே 1ல் நெதன்யாகு என்ன சொல்கிறாரு, குண்டு போட்டுட்டு ஈரானில் குண்டு போட்டு அங்கே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேணும்னு சொல்கிறார். என்னைக்காச்சும் ஒரு நாடு இப்படி சொல்லியிருக்காரு. அதாவது அங்கே அந்த மக்கள் அவர் இங்கிலீஷில் பேசுவார், வழக்கமாக அவர் ஹிப்ரூவில் தான் வந்து பேசுவார். ஆனால் இந்த ஈரான் மீது முதல் தாக்குதல் நடத்துறதுக்கு பின்பாக அவர் வந்து இங்கிலீஷில் வந்து பேசுகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் வந்து பேசுகிறேன், ஈரானுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்கள் ரெஜிம் சேஞ்ச் பண்ணலாம், அங்கே இருக்கக்கூடிய அந்த மத குருமாரனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை மாற்றி விட்டு வேற ஒரு இதுக்கான சாதகமான இருக்கலாம். அப்போ என்ன இவங்க நோக்கம் என்னென்னா, தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆட்சியை அங்கே கொண்டு வர வேண்டும், அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் எல்லாம் அமெரிக்க வியாபாரத்துக்கு வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இஸ்ரேலுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக மணலில் கூட எந்த நாடுகளும் இருக்கக்கூடாது. இது அவங்களோடது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அங்கே இந்த மணலுக்கு 2 விதமான காரணம் இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டிங்கன்னா பேசிக்காக அவங்களுடைய மத ரீதியாக இருக்கக்கூடிய நம்பிக்கை, கடவுள் எங்களுக்கு இதை அளித்த பூமி அப்படின்னு நம்புகிறாங்க அவங்க. அதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலவியல் அமைப்புங்கிறது இருக்குங்களா, இதுவே மட்டுமல்ல, அவங்களுக்கு எகிப்து வரைக்கும் அவங்களோட நிலம், இந்த பக்கம் ஈராக் வரைக்கும் அவங்க நிலம். அப்போ அது அனைத்துமே இஸ்ரேலாக மாற்றப்பட வேணும்னு ஒரு அகண்ட இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவும் அவங்களுக்குள்ள இருக்குது. அப்போ இதோட நிறுத்திடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த வரலாறு தான் சொல்லுது. இஸ்ரேல் பாலஸ்டைனுக்குள்ள பிரச்சனையில் பாலஸ்டைன் இஸ்ரேல் நடத்துகிற விதத்தை வச்சே வந்து பல நாடுகள் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இருந்தும் இஸ்ரேல் ஈரான்குள்ள பிரச்சனையில் இஸ்ரேலுக்கு எதிராக சில நாடுகள் இஸ்ரேல் மேலே அதிருப்தியில் இருக்கக்கூடிய நாடுகள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அது வந்து பெரிய அளவில் வந்து பேசப்படக்கூடிய விஷயமா இல்லாததுக்கு காரணம் என்ன சார்? அது ரொம்ப கிளவராக அந்த டாக்டிக்ஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. என்னென்னா, உங்களுக்கு 2ஆம் உலகப் போர் அந்த காலகட்டத்தில் தெரியும், ஹாலோகாஸ்ட் கேள்விப்பட்டிருப்பாங்க. நாசிகள் வந்து கடுமையாக யூதர்களை வந்து கொன்று ஒழித்தார்கள். அந்த நாசி கேம்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ்விஷ் கேம்பில் மட்டுமே ஏறத்தாழ வந்துட்டு 40,000 யூதர்களை கொண்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு புள்ளி வரை இன்னொன்று 1,00,000க்கு மேலே கொண்டிருக்காங்க. அப்போ அந்த 2ஆம் உலகப் போர் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நாசிகள் மூலமாக கடுமையாக வந்துட்டு யூதர்களை வந்துட்டு இன அழிப்புக்கு உள்ளானார்கள். ஸோ அது வரலாறுங்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிறிஸ்துவை கொன்றவர்கள் இவர்கள் அப்படிங்கிற அவங்களுக்கு மேலே வந்து ஒரு வெறுப்புணர்வு இருக்குது. ரொம்ப ஆர்த்தடாக்ஸான கிறிஸ்டியானிட்டி வந்து இவங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை இவர்கள் கொன்றவர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த பழைய ஏற்பாடில் கூடிய அந்த இருக்குல்ல. அதனால தான் அந்த காலகட்டத்திலே வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு அந்த என்னைக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி பவருக்கு வருதோ, யூதர்களை வந்து நிறைய ஐரோப்பிய நாடுகள் வந்து விரட்டி அடிக்கிறாங்க, வேற இடத்துக்கு சிதறி போகிறாங்க அவங்க. அப்படி கொஞ்சம் பாலஸ்தீனுக்கு வந்து தஞ்சை அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வரலாற்றில் விக்டிம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஹாலிவுட் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாலோகாஸ்ட் மூவி வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நாசிக்கு எதிரான கருத்துக்கள் வந்துட்டு ஹாலிவுட் மூவியில் வந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, ஹாலிவுட் கண்ட்ரோல் பண்ணுறதுல நிறைய ஜூஸ் இருக்காங்க.
யூதர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வரலாற்றில் நமக்கு மேலே இவ்வளோ பேர் கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கு. அப்போ அவங்க ஒரு சிம்பத்தியை வந்து நிலைநாட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ அது அவங்க ஒடுக்கப்பட்டது உண்மைதான், அவங்க அழித்தொழிக்கப்பட்டது உண்மைதான். அப்போ என்னென்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், இவ்வளோ ஒரு வரலாற்றில் பாதிப்படைஞ்சிட்டாங்க, அவங்க நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அனுதாபத்தை வந்து இவங்க தேடிக்கொள்கிறாங்க. அதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் எங்களுக்குன்னு இவ்வளோ நேரம் அடிபட்டுருக்கோம், எங்களுக்கும் ஒரு தேசம் உருவாக்கியிருக்கோம், இப்போ இந்த தேசத்தை வந்து பாதுகாப்பாக இருக்க விட மாட்டுறாங்க, சுற்றி இருக்க நாடுகளை எங்களை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க, ஈரான் வந்து அணுகுண்டு செய்ய பார்க்குது, எங்களை அழிப்பதற்காக தான் அணுகுண்டு செய்யுது, அப்போ அவங்க அணுகுண்டு செய்யாமல் தடுத்து நிறுத்தணும், அதுக்கு வந்து அமெரிக்கா செயல்படணும் அப்படிங்கிற வேலையை செய்கிறாங்க. இது பொதுமக்கள்கிட்ட அவங்க வைக்கக்கூடிய பிரச்சாரம். இரண்டாவது இன்னொரு விஷயம் ரொம்ப கிளவராக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அவங்களுடைய நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கக்கூடியவன்னா இவ்வளோ அவங்களுக்கான பண உதவி இவங்க செய்கிறாங்க. ஏஐபிஎஸ்சிக்குன்னு ஒரு ஐபேக்னு ஒரு அமைப்பு அங்கே வந்துட்டு இருக்குது, அமெரிக்கன் இஸ்ரேலுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைப்பு அப்படிங்கிற பேரில் வந்துட்டு ஒரு தனியார் நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலெக்ஷன் நிற்கிறீங்கன்னா உனக்கு நான் ஃபண்ட் பண்ணுவேன், ஒரே ஒன்று நீ செய்யணும், இஸ்ரேலுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கணும். இப்போ ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே குண்டு போட்ட உடனே அமெரிக்காவுக்கு நிறைய காங்கிரஸ் மெம்பர்ஸ் வந்து என்ன உடனே ட்விட்டர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வி ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல்னு போடுறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்துட்டு தேர்ந்தெடுப்பதற்கு இவங்க உதவி செய்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாமே வந்து ப்ரோ இஸ்ரேலாக இருக்காங்க. அப்போ இவ்வளோ அழகாக வந்து பாலிசி இவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மிலிட்ரிஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் செக்டர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், ஹாலிவுட்டில் இருக்கிறவங்களாக, இவங்க எல்லாமே இந்த ஜேர்னலிசம் அடிப்படையில் இந்த சார்பில் இருக்கக்கூடிய நபர்களை உள்ள பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை இன்ஃப்ளூயேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த 2 தளத்தில் இருந்து செயல்படுறதுனால இஸ்ரேலுக்கான ஆதரவை அவங்க உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 120க்கு அந்த அளவுக்கு 120 ஏர்பிளைன்ஸ் வச்சு தாக்குதலை வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஈரானை தாக்க முடிஞ்சது அப்படின்னா அது அமெரிக்காவால தான் முடியும், மற்ற நாடுகளால முடியாது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் உண்மையா, இல்ல அப்படி அந்த அளவுக்கு வலிமை அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருக்கா? அமெரிக்காட்ட ராணுவ வலிமை பயங்கரமாக இருக்குங்கிறது உண்மைதான். அதே நேரத்தில் நாம் வந்து இஸ்ரேலை குறைத்து மதிப்பிட முடியாது. இஸ்ரேலிடம் இப்போ வந்து ஏறத்தாழ 90ல இருந்து கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேல் கிட்ட கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், நீங்கள் ஹெலிகாப்டர்ஸ் ஏர்ஃபோர்ட்க்கு இதெல்லாம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் இஸ்ரேலுக்கிட்ட வந்துட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கே, ஈரான்கிட்ட கிடையாது. இப்போ அந்த முயற்சியில தான் ஈரான் இருந்துகிட்டு இருக்காங்க. அது 20 வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க. 2023ல் உங்களுக்கு எம்பிடி அப்படிங்கிற நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது, அணு ஆயுதல் பரவல் தடை ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்து போட்டாங்க. அப்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் அதிகமாக இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சினால் ஆய்வு செய்யப்பட்ட ஒரு நாடுதுன்னா அது ஈரான் தான். அப்பத்துலேருந்து இவங்க போய் ஆய்வு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. சரி, நீங்கள் இல்லை, என்ன பிரச்சனைனா ஈரானால் குண்டு செய்ய தயாரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய மிசைல் மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு இது வரைக்கும் ஒரு ஆதாரம் வரல. நீங்கள் குண்டு இருக்கிறதுங்கிறது ரெண்டாவது, குண்டு தயாரிப்பதற்கான முன்னேற்பாடுகள் இவங்க இருக்கிறாங்கன்னு நெதன்யாகு ஃபஸ்ட்டு எப்போ யூஎன்ல சொன்னார், 2012 சொல்கிறாரு, இப்போ 2016 சொல்கிறாரு, இப்போ 2025 சொல்கிறாங்க. இப்போ காலம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்காங்களே ஒழிய வந்து அடுத்த சில மாதங்களில் அவங்க குண்டு தயாரிச்சிருவாங்கங்கிற 2018 சொன்னார், 2016 இதே தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கு வரைக்குங்களா, நீங்கள் அந்த அணு ஆயுதம் தயாரிக்க வேண்டும் என்றால் அது பார்த்தீங்கன்னா ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை நீங்கள் வந்து உருவாக்கணும். அது வந்து நீங்கள் வந்து அணு உலையிலேருந்து நீங்கள் தயாரிப்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குங்களா, அது 90% அது வந்து என்ரிச் ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு புளுட்டோனியம் வேணும். 2 இருக்குது. ஒன்று இப்போ 60%க்கு மேல ஈரான் வந்து உற்பத்தி செஞ்சுட்டாங்கன்றது தான் இங்கே பிரச்சனையே. அதை தடுக்கிறதுக்காக தான் 60% போகுது, அது 90% அதை என்ரிச் பண்ணணும். 60% போகுது. ஆனால் ஈரான் தயாராக இருக்கு இல்லைங்களா. இந்த நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஐஏஏ அதிகாரிகள் உள்ளே போய் சோதனை இடுறாங்க. ஈரான் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு தந்துகிட்டு இருக்கு. அவங்க சிலது தர்றாங்க, இது பண்ணுறாங்க, இங்கே தரல அப்படிங்கிற தான் பேச்சு இருக்கா. அமெரிக்க அதிபர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு இல்லைங்களா. அமெரிக்காவோட ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆரம்பிச்சது அப்படின்ற படைப்புல வாங்கும்போது யாரு சார்? ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் தானே குண்டு போடுறாங்க. இஸ்ரேல் தான் அங்கே இருக்கிற நியூக்ளியர் சயின்டிஸ்ட் வந்து கொடுறாங்க. கரெக்டாக அந்த 6 days ட்ரம்ப் வந்து டைம் பீரியட் கொடுக்குறாரு. இந்த போர் எப்படி ஆரம்பிக்குன்னு போனோம். ட்ரம்ப் வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் வரல, ஈரான் வந்து தாக்குதல் வந்து நடந்துட்டு தான் இருக்கு, ஆனா பெருசா ஈரான் வந்து ஒத்துழைப்பு தர்றது இல்லை அப்படின்னு. நோ, அது வந்து ரொம்ப தவறானது. ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சுன்னா, ட்ரம்ப் அதிபரான உடனே நான் இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து முடிக்கிறேன், 60 நாளுக்குள்ள முடிக்கிறேன்னு சொல்லிட்டு 60 நாளுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. 60வது நாளில் ஒரு சுமமான ஒப்பந்தம் உருவாக்கப்படலை. அப்போ நீங்கள் டைம் பீரியட் கொடுக்க முடியல. உடனே வந்து இஸ்ரேல் வந்துட்டு அங்கே இருக்கிற நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டுக்கு கொள்ளுது, அங்கே இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகளை கொள்றாங்க. இந்த அவசரகதி நடவடிக்கை ஏன் தேவைங்கிற பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையில் வந்துட்டு 2 நாடுகளுக்கு பேச்சுவார்த்தை சுகமாக ஏற்படலை, பேச்சுவார்த்தை முறித்து கொள்கிறோம்னு சொல்லலை.
இல்லைங்களா? ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடித்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிராஸ்டிக்காக நடவடிக்கலாம், என்ன ஆபத்து நடைபெற இருக்கலாம், ஏன் இந்த அவசர கதின்னு தான் கேள்வி. அப்போ என்னன்னா, உங்களுக்கு ஈரான் வந்து ஒத்துழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வாங்க சோதனை பண்ணி பாருங்க. அவருக்கு சோதனை பண்ணி பார்க்குறதுல இப்போ வந்து ஈரானை பொறுத்த வரைக்கும் 40% வந்து சிவிலியன் ஜூஸ்க்கு வந்து போதுமான ஒரு இதாக தான் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி ஈரான் வந்து மறைமுகமா அதை உற்பத்தி செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. தன்னை வந்து அணுசக்தி கொண்ட நாடாக மாற்ற ஈரான் வந்து முயற்சிக்கிறாங்க. இது பெரிய அளவுல இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பிடிக்கலன்றதுனால இல்ல அதுக்கான ஆதாரங்கள் வந்து கிட்டத்தட்ட கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆதாரத்தை அவங்க இன்னைக்கு வரைக்கும் எதுவும் கொடுக்கல. ஆனா அவங்க என்ரிச் பண்ணக்கூடிய அந்த சென்ட்ரிஃபியூகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன அவங்க வந்து ரஷ்யா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஈரான் வந்துட்டு அவங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ரஷ்யாவை நம்பி தான் இருக்குது. ஸோ அந்த என்ரிச் இதில் பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஒப்பந்தம் இருக்குது. ரஷ்யாவுக்கு அவங்க வந்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யாட்ட வந்து அவங்க வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போ என்னென்னா ஒரு உடன்படிக்கைக்கு அவங்க வர ரெடியாக இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. கூடுதலாக என்ன கண்டிஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறது நிலவரத்தலாம். சரி ரைட்டு, இப்போ அதிலே வந்து ஈரான் இன்னொரு கோரிக்கை வைக்கிறதையா, சரி ரைட்டு ஓகே, நான் வந்து என்னுடைய அணு ஆயுதத்தெல்லாம் வந்து கொடுத்துறேன். அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு அணு ஆயுதத்தை நீங்கள் வந்துட்டு டிஃப்யூஸ் பண்ணணும்ல, அவங்களும் எம்பிடியில் வந்துட்டு நீங்கள் செய்யணும்ல. அப்போ தானே சமமான ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணும். மிடில் ஈஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும், மத்திய கிழக்கு பகுதியில் பிராந்தியத்தில் பொறுத்த வரைக்கும் யாரிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டை உறுதி செய்யணும் இல்லையா? அப்போ அந்த பேச்சுவார்த்தைக்கு வரணும்ல. நான் அணு ஆயுதங்களை வச்சுக்குவேன், நீ வச்சுக்க கூடாதுன்னு சொல்வது எப்படி சரியானதாக இருக்கும்? அப்போ அந்த இது இருக்குல்ல. இப்போ ரஷ்யா வந்து இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக வந்து சமாதானப்படுத்துறதுக்காக முன் வரும்போது புட்டின் அவர்கள்கிட்ட அமெரிக்கா வந்து உங்களுடைய பிரச்சனையே வந்து அங்கே இருந்துட்டு இருக்கு, நீங்களே இங்கே இன்னும் சமரசம் பண்ணிக்கல, அப்போ இங்கே இதை நீங்கள் பண்ண தேவையில்லை அப்படின்றத சொன்னாங்க. ஆனால் கடைசியில் அமெரிக்கா தான் அதை முன் வராங்க. அமெரிக்கா எப்பவுமே அந்த ஒரு நிலையை வந்து எடுத்துக்கிறதுக்கான காரணம் என்ன? அமெரிக்கா எப்பவுமே இப்போ அடுத்த நாட்டில் தலையிடுவது அப்படிங்கிறது அவங்களுடைய வாடிக்கையாகவே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? எப்படி அது என்ன சொல்றது, ஒரு நான் தான் உலகத்துக்கான ஒரு தாதா அப்படிங்கிறத நினச்சிக்கிறாங்க. சரி, அது அமெரிக்கா ஒரு விதமான குளோபல் ஆர்டரை வந்து உருவாக்க வரும்போது, அது என்ன குளோபல் ஆர்டர் அப்படின்னா, என்டையர் எர்த்தினுடைய இந்த பூமியினுடைய இருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகளும் வந்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அது அடிப்படையில் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த எக்கனாமிக் ஒரு பிளேஸ்ல தான் அமெரிக்கா இருக்காங்களா இல்ல? இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இருக்கிறாங்க. முன்னாடி சோவியத் யூனியனில் இருக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து சோவியத் யூனியன் வந்துட்டு இவங்களுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு. சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பின்பாக இன்றைக்கி ரஷ்யா வந்து அந்த பழைய பலத்தோடு இல்லை. இன்றைக்கி சைனா தான் ஓரளவுக்கு இவங்களை கவுண்டர் பண்ணுறாங்க. ஆனால் சைனாவும் இவங்களுக்கு டைரெக்டாக அப்போஸ் பண்ணுற நடவடிக்கை எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. ஆனால் என்னென்னா உலகங்களுமே கிட்டத்தட்ட வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு ஏறத்தாழ வந்துட்டு ஒரு 150 இடங்களில் இராணுவ தளங்கள் வச்சுருக்காங்க. ஒரு 800க்கும் மேற்பட்ட இராணுவ கண்காணிப்பு பகுதிகளில் அவங்களுக்கு வந்து இருக்குது. உலகங்களும் இருக்குது, வேறு எந்த நாட்டுக்கும் கிடையாது. அப்போ உலகத்தில் எந்த மூலையிலேருந்து எந்த நாட்டு மேலேயும் தாக்குதல் நடத்துவதற்கான வல்லமை அவங்ககிட்ட இருக்குது. இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. எக்கனாமிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஃப்ரீ மார்க்கெட்டையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ எல்லா விதத்துலையும் இந்த கண்ட்ரோல் எங்களுக்கு தான் இருக்குது. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி பிஸ்னஸ் தான், வியாபாரம். அமெரிக்கானுடைய கொள்கை அப்படிங்கிறது ஃப்ரீடம் அவங்க சொல்கிறது, லிபரலிசம் அவங்க சொல்கிறது என்னென்னா முழுக்க முழுக்க வர்த்தகம் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கனிமங்களையும் எல்லா கமாடிட்டியாக மாற்றி வியாபாரம் செய்யணுங்கிறத நோக்கம். இதான் அவங்களோட ஒரே அஜெண்டா. இப்போ இந்த அஜெண்டாவை நிலைநிறுத்துவதற்காக தான் அதுக்கான இராணுவ தேவைகளை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுக்கான பொருளாதார கொள்கைகளை தான் அவங்க நடைமுறைப்படுறாங்க. அப்போ அந்த வகையில் தான் அவங்க செயல்படுறாங்க. அப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் ஆகிறது, அது உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் ஆக இருந்தாலும் சரி, இந்த கான்ஃப்ளிக்ட் ஆக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஆப்பிரிக்கா நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் ஆக இருந்தாலும் சரி, லாட்டின் அமெரிக்கா கான்ஃப்ளிக்ட், எல்லா கான்ஃப்ளிக்ட்லையுமே அமெரிக்காவுக்கு ஒரு பங்கு இருக்குது. அமெரிக்காவை மீறி இங்கே வந்து இந்த பூமியில் வந்து ஒரு புதிய நாடு உருவாகாது. ஓகே சார், இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை நடக்கும் பொழுது, மோதல் நடந்த விளைவாக பாகிஸ்தானினுடைய பங்குச்சந்தை விகிதம் அதிகரிச்சது அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. இப்போ ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய பிரச்சனை இருந்துட்டு இருக்கிற சூழல்ல யாருடைய பொருளாதாரமோ இல்லை பங்குச்சந்தையோ அஃபெக்ட் ஆயிருக்கு, யாரோடது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்தியா பாதிப்பு வராதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா அந்த ஒரு இந்த ஸ்ட்ரைட் ஒன்று போயிருக்கு, அதாவது இந்த கப்பல் போக்குவரத்து வழி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இருக்குது உங்களுக்கு. அந்த ரெட் சி, அந்த கேப்ஷன், அந்த சீலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு எல்லையை வந்துட்டு தடுப்பதற்கான வேலையை ஈரான் வந்து செய்கிறாங்க. அந்த ஹமரஸ் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பகுதியை வந்துட்டு தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா ஏறத்தாழ உலகத்தினுடைய 20% எண்ணெய் போக்குவரத்து அந்த வழி தான் நடக்குது. அப்போ அது வந்து பெரிய ஒரு பிரச்சனைங்க. என்ன எதிர்காலத்தில் இப்போ நமக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து அங்கேருந்து கப்பலில் இருந்து நமக்கு எண்ணெய் வர நிறுத்தப்பட்டது அப்படின்னா
பெட்ரோலியத்தினுடைய விலையை வந்துட்டு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான மேஜரான ஒரு பாதிப்பை உருவாக்கலாம். ஸோ இந்த 2 விதமாக பார்க்கலாம். இப்போ என்னென்னா இந்த ஆயில் சார்ந்து இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் இருக்குங்களா, அதில் பெரிய அளவுக்கு மாற்றங்கள்லாம், ஸோ அதனால் வரக்கூடிய பாதிப்பு இருக்கும். இது நேரடியாக நமக்கு இருக்கக்கூடிய விலைவாசி நமக்கு எதிர்காலத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியா போன்ற நாடுகளில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இரண்டாவதாக இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை இன்னைக்கு காலநிலை மாற்றம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ அது எதிர்கொள்வதற்கு என்னென்னா ஃபாசில் ஃபியூலை சார்ந்திருக்கக்கூடிய இந்த ஆயில் சார்ந்திருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக்லேருந்து வெளியே வந்து ரினியூவல் எனர்ஜி நோக்கி போகணும் அப்படின்னு கடந்த காலங்களில் நாடுகள்லாம் செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா இந்த கான்ஃப்ளிக்ட் திருப்பி எல்லாரும் ஆயில் சார்ந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்க தள்ளுது. அது உக்ரைன் போர்லேயே தான் நடந்துச்சு, இந்த போர்லையும் நடக்குது. அப்போ என்னன்னா திருப்பி எண்ணெய் சார்ந்து இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் சார்ந்து இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் வந்து போகிறோம், அந்த உற்பத்தி முறை அதிகரிக்கிறோம் அப்படின்னா அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு, அப்போ குளோபல் வார்மிங் இன்னும் ஃபாஸ்டன் ஆகும், கிளைமேட் சேஞ்ச் அதிகமான பாதிப்பை உண்டாக்கும். அது எல்லாருக்குமான பாதிப்பு. அப்போ சூழலில் பார்வையிலும் சரி, பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பார்வையிலும் சரி, இது உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆபத்தில் தான் போய் முடியும். இப்போ எல்லா இடங்கள்லையும் போர் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்மளால கேட்க முடியுது. ஏன்னா இந்தியா ஆரம்பிச்சு இஸ்ரேல், ஈரான், உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர பார்க்கும்போது அடுத்ததான் வேர்ல்டு வார் 3 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அந்த கருத்துக்களும் இப்போ நிறைய மக்கள் மத்தியிலே வந்து அதை கேட்க முடியுது சார். அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதா, இல்லை இருக்குன்னா அது எவ்வளோ மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், இல்லை அதுக்கு காரணங்கள் என்னவாக இருக்கும்? இல்லை, 3ஆம் உலகப்போர் உருவாகுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். வந்துட்டு ஒருவேளை அப்படி 3ஆம் உலகப்போர் வந்துச்சுன்னா அது நம்ம பேசுறதுக்கான எந்த இதுவுமே இல்லை. 3ஆம் உலகப்போர் அப்படின்னு துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா அது நிச்சயமாக பூமியோட அழிவில் தான் போய் முடியும். ஏன்னா இன்னைக்கு பூமியில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களோட எண்ணிக்கை அந்த அளவுக்கு இருக்குது. ரஷ்யாகிட்ட கிட்டத்தட்ட 5000 அணு ஆயுதங்கள் இருக்குது, அமெரிக்கா கிட்டேயும் ஒரு 5000 அணு ஆயுதம், அப்போ இதுவே 10,000 அணு ஆயுதங்கள். இதை தவிர்த்து நீங்கள் வந்து சைனா கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட 500 கிட்ட இருக்குது, ஃப்ரான்ஸ் கிட்ட இருக்குது, பிரிட்டன் கிட்ட இருக்குது, நார்த் கொரியா கிட்ட இருக்குது, இந்தியா கிட்ட இருக்குது, பாகிஸ்தான் கிட்ட இருக்குது, இஸ்ரேல், இந்த 9 நாடுகளில் இருக்குது. இப்போ இந்த 9 நாடுகளில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் 3ஆம் உலகப் போரில் வந்து பயன்படுத்தப்படுதுன்னா என்ன ஆகும்னு நினச்சிப்பாங்க. இந்த பூமி வந்து 50 முறை முற்றிலுமாக அழித்திடலாம். அந்த அளவுக்கு அணுகுண்டுகள் இருக்குது. நான் சொல்கிற எஸ்டிமேஷன்ஸ்ங்கிறது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பழைய எஸ்டிமேஷன்ஸ். இப்போ இருக்கக்கூடிய இந்த அணு ஆயுதங்களுடைய தன்மை என்னவா இருக்குது, இவை பயன்படுத்தினா இன்னும் எவ்வளோ ஆமாம் அந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா வந்து இது போர் இந்த சூழல் அப்படிங்கிறது 3ஆம் உலக போர் அப்படிங்கிறது யாரும் விரும்பலை. அது அவங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு வர்த்தகம் தான் ப்ரையாரிட்டி. அதனால் இது வந்து ஒரு வர்த்தகம் சார்ந்து இருக்கக்கூடிய நிலைப்பாடு பாதிப்பு ஏற்படுகிற வகையில் அது என்னென்னா அதிகபட்சம் ஈரானில் ஒரு ரிஜிம் சேஞ்ச் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலினுடைய இதாக இருக்கும். அதனால் 3ஆம் உலக போர் எஸ்கலேட் ஆக மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ரஷ்யன்ஸ் வந்துட்டு இன்னொரு பயங்கர சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஈரானுக்கு வந்துட்டு அவங்க போர் ரீதியாக இருக்கக்கூடிய சில உதவிகளை செய்கிறாங்களே ஒழிய, உங்களுக்கு உக்ரைன் போரில் வந்துட்டு அமெரிக்கா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அந்த அளவுக்கு ரஷ்யா வந்து ஈரானுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கல. சைனீஸ்னுடைய சப்போர்ட்டுமே வந்து மறைமுகமாக உங்களுக்கான ஆயுத உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு நேட்டோ படை வந்துட்டு டைரெக்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லைங்களா உக்ரைன், அந்த மாதிரி இந்த ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ இது வந்து ஒரு 3ஆம் உலக போருக்கு எஸ்கலேட் ஆகுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். வந்துட்டு இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய போர் குறித்து பல விஷயங்கள் எங்கள்கிட்ட தெரிவிச்சீங்க. மிக்க நன்றி. நன்றி.